டேய், என்னடா பண்ணுறீங்க அந்த வீட்டுக்குள்ளே? என்னதான்டா நடக்குது? இந்த வாரம் முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் யார் யாரும் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஒரு டாஸ்க்கை கொடுத்து தொலைஞ்சிட்டாங்க. இவனுங்க ஒழுங்காவாச்சும் ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்கலாம். ஏதாச்சும் ஏஞ்சல் விசஸ் டீமன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரசாரமான ஒரு டாஸ்க்கை கொடுத்துருந்தா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மொக்கையான போரிங்கான ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க. ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபன் பண்ணி இவங்க மண்டக்குள்ளெல்லாம் வந்து வன்மத்தை காட்டாமல் மொத்தமாக தேக்கி வச்சு ஒரே நேரத்தில் எல்லாரும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு சகிக்கவே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக 2 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று திவ்யா, இன்னொன்று சாண்ட்ரா. அவங்களுக்கு பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா திவ்யா வாண்டடாக என் பேரை சொல்லுங்கள், நான் சாண்ட்ரா கூட ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதுனால பிக் பாஸ் வந்து ஓகே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து கஷ்டம்தான், நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக சூப்பர் டீலக்ஸ் ரூமை மட்டுமே பெருக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் லேட்டாக பெருக்குனாங்க, வேணும்னே லேட்டாக பெருக்குனாங்க. பட் அந்த ரூமை க்ளீன் ஆக்கிட்டாங்க. இத்தனை நாளாக யாருமே வந்து எடுக்காத குப்பையெல்லாம் கூட அவங்க சுரண்டி எடுத்துட்டாங்க. அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு விக்கல்ஸ் விக்ரம பார்வதி வக்ரம்னு சொன்னதில் தப்பே இல்லை. ஏன்னா அவன் எப்படியாச்சும் தன்னுடைய ஒரு வன்மத்தை காட்டணும்னு அவன் இப்படி இது வந்து வன்ம போட்டியாக இருக்குது. விக்கல்ஸ் வந்து அவருடைய வன்மத்தை கொட்டுறாரு, எதிர் சைடில் சாண்ட்ரா திவ்யா அவங்க வன்மத்தை கொட்டுறாங்க. மாறி வன்மத்தை மட்டுமே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த டாஸ்க்கு வந்து முடிஞ்சு போச்சு. டாஸ்க்கு முடிஞ்சு நைட்டு வரைக்கும் வந்துருச்சு. ஜெயில் யூனிஃபார்ம் போட்டு தான் எல்லாம் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. 3 வாட்டி வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. 2 வாட்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்திருக்கு, ஒரு வாட்டி வந்து லெட்டராகவே கொடுத்துருக்குறாங்க, ஜெயிலுக்கு அவங்கள கூப்பிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. இவங்க இன்னும் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுனால அவங்க பண்ணுறாங்களா, இல்லை ஜெயிலுக்கு லேட்டாக போகணும் அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணுறாங்களான்னு தெரில. ரொம்ப பொறுமையாக தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா நைட்டில் ஒரு சின்ன பால் மேட்ரு. அதாவது திவ்யாவுக்கு வந்து தலைவலிக்குதான், பயங்கரமான தலைவலியாக. அவங்க டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மாத்திரையை போடுறதுக்கு கொஞ்சோண்டு டீ கேட்டிருக்காங்க, மில்க் டீ கேட்டிருக்காங்க. இந்த வாரத்துக்கு தலைவராக இருக்கிற எஃப்ஜே அவர்கள் அவனை வந்து ஜெயிக்க வச்சதே இவங்க தான். அந்த நன்றி விசுவாசத்தெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஓகே, ஒருத்தவங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு பேசிக் கட்டசில் ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் குடிங்க, ஆனால் காலையில் உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை பரவாயில்லைங்க, நான் என்னுடைய பங்கு கூட தரேன், ஒரு பெருந்தன்மையாக என் பங்கு கூட நான் தரேன், நீங்கள் வந்து குடிங்க, குடிச்சிட்டு ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு ஒரு தலையாக அவர் வந்து அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எஃப்ஜே என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் அவங்களுடைய அளவு வந்து முடிஞ்சு போச்சு, இதோட நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி இருந்த பால் பேக்கெட் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எடுத்து போட்டுப்பேன், எனக்கு வேணும், எனக்கு தலைவலிக்குது, மாத்திரை போடணும், பிளாக் டீ குடிங்க அப்படின்னு எஃப்ஜே சொல்லியிருக்கா. அப்படி இது தேவையில்லாத வேலை இல்லை. பிளாக் டீ குடிங்க, அந்த டீ குடிங்கன்னு எதுக்கு நம்ம சொல்லணும்? தலைவலிக்குதுன்றாங்க, மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்க பொய்யா சொல்லலைன்றது எஃப்ஜேக்கு தெரியுது. சரி ஓகே, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அவங்க ஜெயிலுக்கு போனால் அவங்க பாட்டு அவங்க பேசிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளாம் போய் தூங்கலாம் அப்படின்னு அவன் முடிவெடுக்காமல் அவனும் மேற்கொண்டு என்ன பண்ணுறான்னா, நீ இப்படி பண்ணுறியா, நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீ பாலை எடுப்பேன்னு தானே சொன்னேன், நான் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறேன்னு சொல்லி கனி மற்றும் ரம்யா கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டா. அப்படி ஓகேவா, இது நடக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சு, அதாவது லிட்டரலாக திவ்யா உட்காந்து அழுது, பேசிக் ஹியூமனிட்டியே இல்லை, நான் எத்தனை வாட்டி வந்து நான் இவங்களுக்கெல்லாம் நான் பால் கொடுத்துருக்கேன், குறிப்பாக கனிக்கும் ரம்யாவுக்கும் நான் எத்தனை முறை யாருக்குமே தெரியாமல் கொடுத்துருக்கேன், அது கூட அவங்களுக்கு நன்றி இல்லை, அப்படி இப்படின்னு பேசிக் ஹியூமனிட்டி இல்லைன்னு ஒரு 100 வாட்டிக்கு மேலே சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வீட்டின் தலையாக ஒரு ப்ராப்ளம் நடக்கும் பொழுது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பார்க்கணுமா, இல்லை இன்னும் அந்த ப்ராப்ளத்தை ஏற்றி விடணுமா? ஒன்றும் இல்லைங்க, அந்த பாலை கொடுத்துருந்தா இந்த நைட்டில் இவ்வளோ பெரிய கான்வர்சேஷனே நடந்திருக்காது. பாலை கொடுக்காம எடுத்துகிட்டு போனதுனால சாண்ட்ரா மற்றும் திவ்யா உட்காந்து ஒரு பக்கம் புலம்ப, எல்லாரும் வந்து என்னாச்சுன்னு கேட்க, மறுபடியும் பிரஜன் அவர்கள் வந்து ஒரு மாதிரி வந்து எப்பயுமே பேசுகிற மாதிரி மிரட்டல் தோணியில் பேச, அவங்க ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா நம்பிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் சனிக்கிழமை அனுபவிப்பீங்க, விஜய் சேதுபதி வந்து கேட்பாரு. ஸோ நான் முன்னாடியே இதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன் மக்கள்கிட்ட. ஆக்சுவலாக சாண்ட்ரா பிரஜன் வந்து ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியலை நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லி, அது தப்புன்னு சொல்ல வேண்டியது யார்?
ஹோஸ்ட் சொல்லாததுனால இன்னமும் அவங்க நம்புகிறாங்க. என்ன நம்புகிறாங்க? வீக்கெண்டில் நமக்கு தான் பாராட்டு கிடைக்க போகுது, மற்றவங்களெல்லாம் வச்சு செய்ய போகிறாங்க. இந்த பால் மேட்டர்லாம் கேட்பார். இந்த பால் மேட்டர்லாம் கேட்டாருன்னா எஃப்ஜேக்கு தான் திட்டு விழும். ஏன் ஒரு கிளாஸ் பாலை கொடுத்துருக்கலாமே, கொடுத்து முடிச்சுட்டு அனுப்பி விட்டு போய் எல்லாரும் படுத்து தூங்கியிருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அவன் என்ன காரணம் சொல்கிறான்னா, ரம்யா கேட்டு நான் கொடுக்கல, அதனால நான் உங்களுக்கும் கொடுக்கல. இது ஒரு காரணமே கிடையாது. இதே எஃப்ஜே அந்த இடத்துல கனி இருந்திருந்தா கொடுத்துருப்பான், கனி அந்த இடத்துல இருந்திருந்தா கொடுத்துருப்பாங்க. விக்கல்ஸ் வீட்டின் தலையாக இருந்து அன்பு கேங்கில் யாருக்காச்சும் தலைவலிக்குது, பால் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா கொடுத்துருப்பார். சபரியா இருந்தால் கொடுத்துருப்பார். யாராக இருந்திருந்தாலும் அவங்க டீமுக்குள்ள ஒரு பிரச்சனைனா கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் சபரி தலையா இருந்ததா கூட திவ்யா கிட்டத்துக்கு கொடுத்துருப்பான். ஆனால் எஃப்ஜே ஏன் கொடுக்கல அப்படின்னா, காலையில இருந்து அவங்க ஜெயிலுக்கு போக சொல்லி அவங்க போகலை. அவங்க போகலை அப்படிங்கிறது தப்பு தான். அதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இல்லை பிக் பாஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு. நீ வீட்டின் தலை தானே, நார்மலாக அவங்க வந்து கேட்குறாங்க, நீ கொடுக்கலன்றது வேறு, அதுக்குள்ளே நான் வரவே இல்லை. ஆனால் தலைவலிக்குதுன்னு கேட்கும்போது கொடுத்துருந்தா இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் தேவையே கிடையாது. சாண்ட்ரா அங்கே நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பால் பேக்கெட்டு கட் பண்ணி வைக்கிறீங்க, நான் எத்தனையோ இடங்களில் பார்த்துருக்கேன், நீங்கள் சாப்பாட்டை ஒளிச்சு வச்சு சாப்பிட்ருக்கீங்க, அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? எத்தனையோ பேர் நம்மளே பார்த்துருக்கோம், அன்பு கேங்குக்கு தேவைப்படும் போது அவங்க பால் எடுத்து டீ போட்டு குடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ 16 பால் பேக்கெட் வந்திருக்கு அப்படின்னும்பொழுது ஆளுக்கு ஒரு பால் பேக்கெட்டுன்னு நீங்கள் எழுதி வச்சுருந்தா கூட அவங்க பால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ திவ்யா கேட்ட அந்த ஒரு டீயை நீங்கள் கொடுத்துருக்கலாம். அவங்க அத்தனைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு காலையில் வேண்டாம், நாளைக்கு காலையில் என்னுடைய பங்கு வேண்டாம், நான் இப்பயே குடிச்சிக்கிறேன், எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு தலை வலிக்குது, மாத்திரை போடணும்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்து விட்ருக்கலாமே. அப்படி என்ன உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் எதுக்கு? நான் யோசிக்கிறது ஒன்று தாங்க, இது எஃப்ஜே பண்ணது சரி அப்படின்னா அந்த இடத்துல கனி இருந்திருந்தாலோ, ரம்யா இருந்தாலோ, சபரியா இருந்தாலோ, வியானாவாக இருந்தாலோ எஃப்ஜே இதையே பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எஃப்ஜே தவிர்த்து அன்பு கேங்கில் யார் வீட்டின் தலையாக இருந்திருந்தாலும் கேட்ட உடனே அவங்க கர்ட்டசிக்கு கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ கலவரத்துலையும் விக்கல்ஸ் வந்து அவன் பங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, விக்கல்ஸ்க்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, நான் அதை மதிக்கிறேன். பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, நான் விக்கல்ஸ் இடத்துல இருந்தாலும் அதுதான் பண்ணுவேன். ஆனால் விக்கல்ஸ் கொஞ்சம் ஓவர் டூவாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி வந்து வேற மாதிரி ஜோனில் இருக்காங்க. நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம். சரி, ஓகே, நீங்கள் எப்போ ஜெயிலுக்கு போகிறீங்களோ போங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் போகலையா, நான் போயிட்டு பிக் பாஸ் கிட்டே நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் பிக் பாஸ் அவங்க வந்து போகலன்றாங்க, நான் எவ்வளோ வாட்டி கேட்டேன், நான் சொல்லி அவங்க போகலை, அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ விக்கல்ஸ்க்கு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும். இவங்க விக்கல்ஸ் வந்து ஜெயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு விக்கல்ஸ் மட்டும் நினைக்கல, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டுமே நினைக்கிறாங்க. எக்ஸப்ட் பார்வதி மற்றும் பிரஜன், இவங்க 2 பேரை தவிர்த்து ஒட்டுமொத்த வீடுமே அவங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இப்போ எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 vs வீடுன்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து திவாகர் வெர்சஸ் வீடுன்னு போச்சு, பார்வதி வெர்சஸ் வீடுன்னு போச்சு, வைல்ட் கார்டு வெர்சஸ் வீடுன்னு போச்சு, இப்போ மறுபடியும் 3 vs வீடுன்னு போய்கிட்டு இருக்கு. இது யாருக்கு நெகட்டிவாக போகும், யாருக்கு பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரில. விஜய் சேதுபதி வந்து யாரை கேட்க போகிறாரு, என்ன கேட்க போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போது நான் யோசித்தது ஒன்றே ஒன்று தான், விக்கல்ஸ் பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்க வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மால் வாண்டடாக பாட்டு பாடிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை விக்கல்ஸும் பண்ண தான் செய்கிறாரு. ஸோ இது வந்து ஈகோயிஸ்டிக் ஃபைட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நீ போறியா இல்லையா நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும், நீ எவ்வளோ நேரம் வேணால் பண்ணு, நான் இருக்கேன். இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, நீ சொல்லி நான் போகணுமா, நீ எவ்வளோ நேரம் உட்காரு, எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரு, நான் போக மாட்டேன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த ரூலை போட்டிருக்கிறது பிக் பாஸ். பிக் பாஸ் பேச்சை மதிச்சாச்சும் நம்ம போகிறது தான் நல்லது. ஆனால் ஏன் இதை இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது சீரியஸாக எனக்கே தெரில. அது அந்தளவுக்கு நல்லா இல்லை, சுவாரஸ்யமாக இல்லை. கண்டென்ட் வருது, என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, கண்டென்ட் கிடைக்குது. சேம் திவாகர் பண்ண விஷயங்கள் தான், கண்டென்ட் இருக்குது, என்டர்டெய்னிங்காக இல்லை, அது நல்லா இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இந்த ஒரு பிரச்சனை இவ்வளோ தூரம் பாருங்கள். எஃப்ஜேவும் விக்ரமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வியானா எஃப்ஜே கூட உட்காந்து கடலை போட்டுட்டு இருந்துச்சு. வியானா உடனே வந்து நான் போய் கேட்குறேன் அப்படின்னு போயிட்டு ஆல்ரெடி காண்டில் இருக்கிற 2 பேர்கிட்ட போயிட்டு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு இப்போ நான் வெளியில் வந்தேன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே காலி. அவங்களோட பேச்சுக்களே எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, நான் வந்தேன்னா அப்படி பண்ணிடுவேன், நான் வந்தேன்னா இப்படி பண்ணிடுவேன்,
வியானாலாம் வந்தால் நான் வந்து செஞ்சு விட்ருவேன் அப்படின்னு மறுபடியும் பிரஜன் வந்து ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. அதை விஜய் சேதுபதி அவங்க நம்புகிறாங்க. விஜய் சேதுபதி நம்மளை எதுவும் சொல்ல மாட்டார், அவங்கள தான் திட்டுவார், நம்ம செய்கிறது கரெக்டுன்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த நம்பிக்கைக்கு யார் காரணம்? இந்த நம்பிக்கை யார் கொடுத்தது? விஜய் சேதுபதி. வியானா வந்து சம்மந்தமே இல்லாமல் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் அவருடைய பாய் ஃப்ரெண்டு தானே இப்போ தலையாக இருக்கார். அதாவது இந்த வீட்டுக்கு பாய் ஃப்ரெண்டு அவர் வந்து தலையாக இருக்கிறாரு. தலை பேச்சே கேட்கலையா அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் போய் கேட்குறேன் அப்படின்னு முன்னாடி போயிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எதுக்காக வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கீங்க? வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினதுனால ஜெயிலுக்கு போகலையா, இல்லை டீ கேட்டு டீ தரலன்றதுனால ஜெயிலுக்கு போகலையா? உன்னை யாரானு கேட்க சொன்னாங்களா? அதாவது ஆல்ரெடி வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பில் போய் எண்ணெயை ஊற்றுற மாதிரி கேட்டு தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்கிட்டு சாண்ட்ரா உடனே அட்டாக் மோடுக்கு போயிடுறாங்க. நீ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்கணும், யாருன்னா உன்னை சொல்லி விட்டு அனுப்பிச்சாங்களா, இப்போ உனக்கு நான் ஜெயிலுக்கு போகணுமா, நான் போயே ஆகணுமா அப்படின்ட்டு விக்கல்ஸ் வரா. அப்படி விக்கல்ஸும் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து போகிறீங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கா. அப்படி சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, கழுத்தை பூச்சி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போடு அப்படிலாம் பேசுகிறாங்க. இது ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. சீரியஸாக ஒரு லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் இது டாக்ஸிக்காக இல்லை, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸிக்காக மாறிக்கிட்டு இருக்கு. திவ்யாவும் கூட சேர்ந்து ஏன் இதை பண்ணுறாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரில. அங்கே ஒரு ட்ரியோ காம்போ இருக்குது, பிரஜன், சாண்ட்ரா, திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எனக்கு அக்கா, இவர் வந்து எனக்கு அண்ணன். பிரஜனை பொறுத்த வரைக்கும் இது என் மனைவி, அவள் வந்து எனக்கு தங்கச்சி. சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் இது என் கணவர், இவன் வந்து எனக்கு தங்கச்சி. ஸோ இந்த 3 பேரை நாங்கள் வந்து டீமாக விளையாடுறோம். அதாவது பார்வதியோடு என்னைக்கு இவங்க சேர்ந்தாங்களோ அன்னைக்கே மொத்த நெகட்டிவ் வைப்ஸும் இவங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இன்னமும் அதிலே தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபீல் பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான், ஏன்டா எப்ஜே நீ தான் வீட்டு தலை, ஓகே அவங்க கேட்குறாங்க ஏதோ அவன் என்ன தெரியுமா கேட்குறான், பார்வதி கேட்குறாங்க, டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க மாத்திரை போடணும்னு சொல்லி கேட்குறாங்க, அப்போ தலையாக நீ ஒரு டிசிஷன் எடுத்து நீ கொடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டால் டாக்டர் டீ குடிக்க சொன்னாரான்னு கேட்குறான். இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியலை சீரியஸாக. நீ ஒரு கண்டஸ்டன் தானே, அவங்க கேட்டால் கொடுத்துடலாமே, அது அவ்வளோ பெரிய குற்றம் கிடையாதுல்ல. ஒரு கிளாஸ் பாலில் என்ன ஆயிரப்போகுது, அமிர்துன்னு கேட்குறான், ஒரு கிளாஸ் பால் தானே கொடுத்துருங்கன்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், எப்ஜி அதுக்கும் நான் மற்றவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணணும். யாருக்கு கேட்க போகிறாங்க? இப்போ எதுக்காக திவ்யாவுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்களா? யாருமே அது கேட்க போகிறது கிடையாது. இவராக ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ரம்யா கேட்டு நான் கொடுக்கல, கனி கேட்டு நான் கொடுக்கல, உங்களுக்கு மட்டும் நான் எப்படி கொடுக்கறது? இப்போ அவங்க 2 பேர் கேட்குறாங்கன்னா அது வேற, இவங்க கையில் மாத்திரையோடு இருக்காங்க. இப்போது எப்ஜேவுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கணும், பிக் பாஸ் சொன்ன மாதிரி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும். அவங்க ஜெயிலுக்கு போகலை அப்படின்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அனுப்பணும். இந்த ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க, அதை நான் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடுறேன். அப்படி இதை ஹேண்டில் பண்ணாமல் இவரும் பதிலுக்கு என்ன பண்ணுறாருன்னா அதை வளர்த்துக்கிட்டே போகிறார். ஸோ இந்த பிரச்சனை வந்து நடுராத்திரியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து சீரியஸாக சொல்கிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க முடியலை, என்னாலே பார்க்க முடியலை. பிக் பாஸ் சொல்லியும் கேட்கல அப்படின்றது வந்து எனக்கு வந்து இது எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஒரே ஆப்ஷன், ஒரே சொல்யூஷன், வீக்கெண்டில் விஜய் சேதுபதி இவங்களை வச்சு ரோஸ்ட் பண்ணாதான் இவங்க அடுத்த வாரத்தில் இருந்து அவங்களுடைய கேமை ஆட ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாண்ட்ராவுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது அந்த சீக்ரெட் டாஸ்க்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு விஷயத்தை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷோ திவாகர் இருந்தாலும் இல்லைனாலும் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கும். மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.